ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செவு ரொட்டியை குழந்தைங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, ரத்தம் கம்மியாக இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிட்ணும். அப்போ தான் உடம்புல ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க. பிடிக்காதவங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், சோம்பு போட்டு அதுக்கப்புறமேட்டு வெங்காயம், உப்பு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இல்லை நம்ம அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுமே நம்ம செவு ரொட்டியை கொட்டிடணும். செவு ரொட்டியை கொட்டி நல்லா வணக்கணும். வணக்கினா தான் அதில் இருக்கிற ஒரு ரா ஸ்மெல்லு மாதிரி வரும். அந்த ஸ்மெல்லு வந்து போகும். அடுத்தது மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் வணக்கினதுக்கு அப்புறமேட்டு தான் நாம் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணணும். இதுவும் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமேட்டு நாம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும் அப்படின்னு நினச்சோம்னா தண்ணி அதிகம் ஆகும். இல்லை எனக்கு வந்து தண்ணி கம்மியாக தான் வேணும், கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாகவும் ஊற்றி வணக்கி எடுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தோசையோடு வச்சு சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட் அடிபொலியாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.